அப்போ திட்டமிடுறாரு. அப்போ யாரை என்ன செய்யலான்றது ரொம்ப நாளாகவே திட்டமிடுறாரு. தமிழ்நாடு விடுதலை படை இவங்கெல்லாம் போகிறதுக்கு முன்னே, அதுக்கு முன்னே ஒரு திட்டம் போடுறாரு. ராஜகுமாரை தூக்கணும். கர்நாடகத்தில் ராஜகுமாருக்கு மாசு இருக்குது, பெரிய அவர்கள் வந்து செல்வாக்கு படைத்தவராக இருக்கிறாரு. கூப்பிட்டு வந்து காட்டில் வச்சுட்டு 108 நாள் ரொம்ப நாளாக தான் வச்சுருந்தாங்க. அந்த கோரிக்கையில் ஒரு கோரிக்கை, வாச்சாத்தியில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நிவாரணம் கொடுக்கணுன்றது ஒரு கோரிக்கை வைக்கிறார். ஆனால் அவர் வாழ்ந்த வாச்சாத்தி மக்கள் வந்து வீரப்பனை தான் கட்ட வெட்டினாங்க அப்படின்ட்டு நிறைய யூடியூப் சேனலில் கூட நிறைய பத்திரிகையாளர்கள்லாம் பேசுகிறாங்க. அந்த செய்தி தவறானது. கொஞ்சம் பெருந்தொகை இருக்குன்னு சொன்னார் எங்ககிட்டயே. அப்போ அந்த பணம் காட்டில் பதுக்கி வச்சுருக்காங்க. அது வேறு யாருக்குமே தெரியும். அவங்க குழுவில் இந்த 4 பேரில் 2 பேருக்கு தான் தெரியும். ராஜ்குமார் கடத்தப்ப என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி என்ன சொன்னார் அவர் அப்படிங்கிறது? ராஜ்குமார் கடத்தலில் அவர் வந்து பணத்துக்காக மட்டும் கடத்தலை. ராஜ்குமார் அங்கே கர்நாடகாவில் வந்து தமிழ்நாட்டு மக்கள் அந்த காவேரி நீர் பிரச்சனை இப்போ அடிச்சுது. இவர் நிறைய இடத்துல காப்பாற்றிருக்கார், தமிழ் மக்களை காப்பாற்றிருக்கார், கர்நாடகத்திலேருந்து காப்பாற்றிருக்காரு. அப்போருந்தே அவருக்கு இயல்பாகவே ஒரு கோபம் இருந்திருக்கு. இவங்களை ஒரு வழி கொண்டு வரணுன்ற அந்த முடிவுக்கு வர்றார். அப்போ யாரை எதையாவது செய்யணுன்ற முடிவு பண்ணுறார். இந்த பெங்களூரில் வள்ளுவர் சிலை திறக்காமல் வச்சது, இந்த கோபமெல்லாம் அவருக்கு இருக்குது. அப்போ திட்டமிடுறார். அப்போ யாரை என்ன செய்யலான்றது ரொம்ப நாளாகவே திட்டமிடுறார். தமிழ்நாடு விடுதலை படை இவங்கெல்லாம் போகிறதுக்கு முன்னே, அதுக்கு முன்னே ஒரு திட்டம் போடுறார். அப்போ ராஜகுமாரை தூக்கணும். கர்நாடகத்தில் ராஜகுமாருக்கும் பெரிய ஒரு மாசு இருக்குது, பெரிய அவர்கள் வந்து செல்வாக்கு படைத்தவராக இருக்கிறாரு. அப்படின்றதுனால அவர் எடுத்துட்டோம்னா கொஞ்சம் நம்ம கோரிக்கைகள், ஏன்னா அந்த கஜனூர்ன்றது ஒரு காட்டை ஒட்டி இருக்கிற ஒரு பகுதி. அவர் தோட்டம் இருக்காங்க, அந்த தோட்டத்துக்கு ஓய்வு எப்போ வரான்றது ஆள் வச்சு கண்காணிச்சிருக்காங்க. அப்போ ஒரு வந்து இருக்கும்போது இந்த நேரத்தில் தான் அவரை தூக்கிட்டு வந்துடுறாங்க. நம்ம மரியாதை தான் வச்சு கூப்பிட்டு வந்திருக்காங்க. அதான் அடிக்கிறது, தொந்தரவு பண்ணுறது. வீட்டிலேருந்து எல்லாம் துப்பாக்கிடும், அவங்களுக்கு யார் என்னன்னு புரியல. அவரே வந்துட்டு ஒரு கேசட் கொடுத்துட்டு போயிடுறாரு. கூப்பிட்டு வந்து காட்டில் வச்சுட்டு 108 நாள் ரொம்ப நாளாக தான் வச்சுருந்துறாங்க. உடம்புக்கு அந்த எண்ணெய் தேய்க்கிறது, அவர் வலிக்கு எல்லாம் அவருக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் பழம் அது இதுன்ட்டுலாம் வெளியே அவங்க சாப்பிட்டபடி வெளியே இருந்து கொண்டு போய் நிறைய பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கௌரவமாக தான் நடத்திருக்காங்க ராஜகுமாரை. அவர் பணத்துக்காக அது ஒரு கட்டத்தில் சில கோரிக்கைகளை வைக்கிறார். அந்த கோரிக்கையில் ஒரு கோரிக்கை, வாச்சாத்தியில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நிவாரணம் கொடுக்கணுன்றது ஒரு கோரிக்கை வைக்கிறார். இந்த கோரிக்கையை மனசில் வச்சுட்டு நிறைய பேர் அவர் கோரிக்கை வச்சது தான் அது. ஆனால் அவர் வாழ்ந்த வாச்சாத்தி மக்கள் வந்து வீரப்பனை தான் கட்ட வெட்டினாங்க அப்படின்ட்டு நிறைய யூடியூப் சேனலில் கூட நிறைய பத்திரிகையாளர்கள்லாம் பேசுகிறாங்க. அந்த செய்தி தவறானது. ஏறத்தாழ வாச்சாத்திக்கும் வீரப்பன் காட்டுக்கும் 150 கிலோமீட்டர் வரும், 130 150 கிலோமீட்டர் வரும். அது பூகோள ரீதியாகவே அது மேற்கு தொடர்ச்சி மலை, இது வாச்சாத்தி இருக்கிறது கிழக்கு தொடர்ச்சி மலை. இவங்க கட்ட வெட்டினதெல்லாம் அன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருந்தவங்களுடைய அமைச்சர் செல்வாவோட அங்கே இருக்கிற இப்போ எம்எல்ஏ முக்கிய பொறுப்பாளர்கள் வந்து பண்ணது. இவங்க இப்படி ஒரு கதையை கட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கோரிக்கையில் அது ஒன்று வச்சார், அதை தான் இப்படி பேசியிருக்காங்க. நிறைய பணம் கூட கைமாறினதாக சொல்கிறாங்க. அது இப்போ பாதிக்கு மேலே போலீஸ் எடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்க உறவினர்கள் அவங்களாம் பாதிக்கப்பட்டவங்க, போலீஸ் தேடுதல் வேட்டையில் பாதிக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு நிறைய செஞ்சுருக்காரு. அது புறம் பார்த்து புறம் இப்போ பறிமுதல் பண்ணிடுறாங்க. கொஞ்சம் பெருந்தொகை இருக்குதுன்னு சொன்னார் எங்ககிட்டயே. அப்போ அந்த பணம் காட்டில் பதுக்கி வச்சுருக்காங்க. அது வேறு யாருக்குமே தெரியும். அவங்க குழுவில் இந்த 4 பேரில் 2 பேருக்கு தான் தெரியும். வீரப்பனுக்கும் சேதுக்குழி கோவிந்தனுக்கு மட்டும்தான் தெரியும். இது சந்திரகாவுக்கு கூட தெரியாது. அது கடைசி வரையும் அது எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இப்போது எடுத்துருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ அவர் மயக்கடைஞ்சி எடுத்த பிறகு அவர் வந்து அந்த பணத்தை எடுக்கிறதுக்கெல்லாம் அவ்வளோ தூரம் கூட்டிகிட்டாலும் அலைஞ்சிட்டு இருந்துக்க மாட்டாங்க. அதுக்கான நேரம் இருந்திருக்கா, கொள்ளணுன்ற எண்ணத்தில் தான் இருந்திருப்பாங்க. அதில் பணம் எடுத்திருக்க வாய்ப்பு குறைவு. காட்டில் இப்போயும் அவர் பணம் இருக்குது. அதை பற்றி உங்கள்கிட்ட சொன்னார். எப்படி அவங்க பதுக்கி வச்சுருந்தாங்க, எங்கெங்கே வச்சுருந்தாங்க? அது சத்தியமான காட்டில் ஒரு அமௌண்ட் இருக்குது, நான் போயிட்டு வரும்போது தான் பணம் எடுத்துன்னு வரன்றதெல்லாம் சொன்னார். அங்கே போய் எட்டு வருவாங்க. ஆமாம், தேவைன்னும் போது போய் எடுத்துருவாங்க, வச்சுருப்பாங்க. செலவாயிட்டு கொஞ்சம் குறையும் போது போயிட்டு எடுத்துட்டு வந்தாங்க. ரொம்ப நெருக்கடி ஆகிடக்கூடாதுன்றதுனால எப்பயுமே ஒரு 10 லட்சம் 5 லட்சம் இப்போ வச்சுருப்பாங்க ஒவ்வொரு ஆளும். ஏன்னா ஒரு தாக்குதல் நடந்தாலும் செதறி போய்ட்டு செலவுக்கு வேணும்ல, அவங்க மறுபடியும் சேர்ற வரையும் அவங்க ஒரு இடத்துல அசம்பிள் ஆகிற வரையும் அவங்களுக்கு செலவு பணம் வேணுன்றதுனால அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி 10 லட்சம் 5 லட்சம் அந்த மாதிரி. அந்த சட்டையெல்லாம் பார்த்தீங்களா ஒரு மாதிரி வயிறுலாம் பெருசாக தெரியும், அதெல்லாம் பணம் தான். ஃபோட்டோலாம் பார்த்தா அப்படியே புடைச்சிருக்கோம். அது பூரா பணம். பணத்தை என்ன எப்படி பதுக்கி வச்சுருப்பாங்க? அது பேரல், இந்த ராஜகுமார் கடத்தல் இப்போ அந்த பணமெல்லாம் இதுதான் சொன்னாங்க. பெரிய பேரல், பிளாஸ்டிக் பேரலில் பாலித்தீன் பேப்பரில் கட்டி அதுக்குள்ளே போட்டு ஆழமாக குழி நோண்டி மேலே
புதைச்சி வச்சிருவாங்க. அவருக்கு கோவிந்தன் மட்டும் அடையாளம் தெரியும். வீரப்பன் கூட கண்டுபிடிக்கிறது சிரமம். கோவிந்தன் கரெக்டாக போயிட்டு எடுத்துருவார். கோவிந்தனுக்கு காட்டில் உணவுப் பொருட்கள், பணமட்டல் உணவுப் பொருட்களே அவங்க போகிற இடத்துல கொஞ்சம் பதுக்கி வச்சிருவாங்க. இங்கே ஒரு பிரச்சனை ஆகிட்டு அங்கே போகிறாங்கன்னா அங்கே போயிட்டு தொடர்பு எடுத்து வெளியால் வர்றதுக்குள்ளே அவங்க சாப்பிட்றதுக்கு தேவைன்றதுனால இவங்க அவங்க போகிற நடமாடுற பகுதிகளெலாம் வச்சுருப்பாங்க. உணவுப் பொருட்கள் வச்சுருப்பாங்க. எல்லாமே மண்ணுக்குள்ளே புதைச்சி தான் வைப்பாங்க. இல்லை, இந்த ராஜ்குமார் கடத்தலை பற்றி பேசிட்டு சார், ராஜ்குமார் கடத்தல் அப்போ பொதுவாக வெளியே இன்னொரு பதட்டம் இருந்ததுன்னா, ராஜ்குமாருக்கு ஏதாவது ஆகிட்டா கர்நாடகாவில் இருக்க தமிழர்களுக்கு ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்னு ஒரு பதட்டம் இருந்தது. அது சம்மந்தமாக வீரப்பனுக்கு ஏதாவது எண்ணம் இருந்ததா இல்லை, அதனால தான் அவர் பாதுகாப்பை வச்சுக்கினார். அதனால தான் எந்த பிரச்சனையும் வராமல் ஒரு மருத்துவர்கள் உட்பட எல்லாத்தையும் கொண்டு போய் உள்ள ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு தான் இருந்தார். அதெல்லாம் சரியாக தான், எதுவும் பிரச்சனை ஆகிடக்கூடாது, கொல்லணுன்ற எண்ணமெல்லாம் கிடையாது அவர். இல்லை, அவர் அதை ஃபீல் பண்ணலையே. இப்போ ராஜ்குமார் மேலே நம்ம கடத்தியிருக்கோம், இதனால் கர்நாடகாவில் இருக்க தமிழர்களுக்கு ஆபத்து வரலாம் அப்படின்னு அதாவது. இல்லை, கர்நாடகாவில் இருக்க தமிழருக்காக தான் இந்த வேலையை செய்கிறார். கர்நாடகத்தில் இருக்க தமிழருக்கு ஏற்கனவே பிரச்சனை வச்சு, இப்போ ஏதாவது பிரச்சனை வந்தால் அதனால தான் வீரப்பர் குறையும். அந்த மேகத்தாட்டு அது இதுன்ட்டு காவேரி தண்ணி எதுவும் பேச மாட்டோம், வாயை மூடிட்டு இருந்தோம். இன்றைக்கி வீரப்பன்ற ஒரு மனிதர் இல்லாத போனது இன்றைக்கி ரொம்ப எளிமையாக நம்ம தமிழர் அதை கையாள ஆரம்பிச்சிட்டாங்க. அது நம்ம ஆட்களோட கையாளாகத்தானு கூட சொல்லலாம். ராஜ்குமார் கடத்தலப்பவே அந்த வச்சாத்தியில் அந்த தீர்ப்பு இதுக்காக அவர் பேசினார் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்பவே அரசியல் ஆட்கள் அவரோட தொடர்பு. அப்போ தமிழ்நாடு விடுதலை படை மீட்சி படை தானே கூட இருக்காங்க. மாறன்றில் இவர் ஆலப்பக்கம் முருகேசன் இவங்கெல்லாம் கூட இருந்தால் இந்த கோரிக்கைகள் இவங்க தான், டிராப்பிங்கெல்லாம் இவங்க தான். ஏன்னா அவரு அந்த அளவுக்கெல்லாம் இது பண்ணுறது அரசியல் ஆக்கிட்டு இருந்தாங்க. இவங்க போய் முறைப்படுத்தி அவர் அரசு அதான் ஒரு எல்லாம் பார்த்தீங்கன்னா வீரப்பண்ணா சந்தனக்கட்டை கடத்துறவர், யானை தந்தம் வெட்டுறவர், போலீஸை சொல்கிறவர், இப்படி தான் பார்த்துட்டு இருந்தோம். இவர் அதுலேருந்து மாறுபட்ட கோணத்தை கொண்டு வந்துட்டாங்க. அரசியல் பேசுறது, அது தமிழ்நாடு விடுதலை அரசியலை பேச ஆரம்பித்தாங்க. போயிட்டு கொடியெல்லாம் ஏற்றினாங்க. தமிழ்நாடு விடுதலை படையோட கொடியேற்றி அது வீரப்பன் இது மரியாதை செலுத்துகிற மாதிரியெல்லாம் புகைப்படம்லாம் கூட வந்திருக்கும், பத்திரிகைலாம் பார்த்துருப்பீங்க. அப்போ அதுதான் அரசுக்கு அவர் மேலே இன்னொரு உறுத்தலை உருவாக்கினது. அவர் கொள்ளையராக இருக்கிறதோ கொலைகாரன் இருக்கிறதோ இந்த அரசுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அரசியல் ஆகக்கூடாது. இப்போ கூட ரவுடித்தனம் பண்ணுற பற்றி அரசுக்கு பிரச்சனை இருக்காது. அரசியலாக யாராவது இருந்தானா அரசுக்கு அரசியலாக எதிராக பண்ணுறவங்க தான் இப்போ பிரச்சனை. அந்த அடிப்படையில் தான் இவர் தொடர்ச்சியாக அரசியலாக பயணிக்க ஆரம்பிச்சார். இவர் பல குழுக்களை தேட ஆரம்பிக்கிறாரு. மக்கள் இதுக்குழு வரையும் போகிறாரு. இப்போ இதுக்கு மேலே வச்சோம்னா இது சிக்கல் வேறு மாதிரி போகும். அரசுக்கு வேறு மாதிரி சிக்கல் உருவாக்குன்றது தான் கொன்னதுக்கு காரணம் அதுதான். ஸோ வீரப்பன் அரசியல் மயப்பட்டது அவருக்கு ஆபத்து. அது அவருக்கு ஆபத்தானது அதுதான், அரசியல் மயமானது தான். எல்லாம் ஒரு மற்றபடி எப்பயும் மாதிரி இருந்திருந்தால் இவ்வளவு நெருக்கடி கொடுத்துருக்க மாட்டாங்க. ராஜ்குமார் கடத்தலுக்கு பிறகு தானே அவருக்கு பெரிய அளவுக்கு பாலாறு குண்டு வெடிப்பு அதுக்கு பிறகு இருந்தே அவர் கொஞ்சம் அரசுக்கு அவருக்கு மோதல் அது வேற அளவுக்கு போயிட்டுது. பயந்தான் இல்லை, வீரப்பன்ற பேரை கேட்டால் பயந்தாங்க. யாரும் உள்ளேலாம் காட்டுக்குள்ளேலாம் அவங்க அவ்வளோ சாமானியெல்லாம் போயிட முடியாது. சும்மா அப்படி போவாங்க வருவாங்க. அதுவும் ரொம்ப நவீன ஆயுதங்கள் டீமாக தான் போவாங்க. 1 பேர் 2 பேரெல்லாம் போக மாட்டேன். அவர் துணிஞ்சு நின்று நிற்பார் எல்லா இடத்துலையும். அந்த பயம் இருந்தது இவங்களுக்கு. படைக்கு பயம் இருந்தது. இவர் அரசியலானது இன்னும் கூடுதல் பயமானது. இது அரசுக்கு எதிராக போகின்றதுனால. இப்போ இன்னொரு விஷயம் பேசுனாங்க சார், வீரப்பன் கன்னடர், ராஜ்குமார் தமிழர் அப்படின்னு சொல்லப்பட்டது அது சரியானதா? இல்லை, ராஜ்குமார் கன்னடர்ன்றது வேற, இவர் பச்சை தமிழர். வீரப்பனை பொறுத்தவரையும் சுத்தமான தமிழர், தொல்தமிழர். அவர் இவங்க ஊர் செங்கப்பாடி இருந்தது இப்போ மேட்டூர் அணை இருக்கிற பகுதிக்குள்ளே இருந்த இடம். அப்போ மேட்டூர் அணை கட்டும்போது இவங்கெல்லாம் வெளியேற வேண்டி வந்தது. அப்போ போகும்போது அங்கே கர்நாடகத்துக்குள்ளே போகிறாங்க, காட்டை ஒட்டி. ஆனால் ராஜ்குமார் தமிழர் தானே? ராஜ்குமார் தமிழ் பேச தமிழராக அது உறுதியாக தெரியலைங்க. கன்னடர் பூர்வீக தமிழன்றதான் சொல்கிறாங்க. அவர் தமிழ் தான். அந்த வீரப்பனோட பணங்கள் இன்னும் காட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போவும் மக்கள் ஏதோ அந்த பக்கம்லாம் அதை தேடி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. மக்களுக்கெல்லாம் தெரியும் அதெல்லாம் தேடினாலாம் கிடைக்காதுன்ட்டு. நான் வச்சு அவங்களுக்கே எடுக்கிறதெல்லாம் சிரமம். அவங்களே சில அடையாளங்கள் வச்சுருப்பாங்க. மரம், பெரிய செடி வந்திருக்கும், மரம் வந்திருக்கும். அவ்வளோ விஷயம் மக்கள்லாம் போய் தேடி எடுக்கிறதா. அது இந்த புதையல் எடுக்க போகிறாங்களா அந்த கதை தான் அது. இங்கே புதையல் இங்கே நொன்னா வரும், அங்கே நொன்னா வருன்றாங்களே, அந்த மாதிரி ஒரு கற்பனையில் போகிறது தான். மக்கள் கைக்கெல்லாம் கிடைக்கிறது வாய்ப்பே இல்லை. பெரிய காடு, அந்த அடர்ந்த காடுகள் அவங்க வச்ச இடத்துல இப்போ மரங்கள் வளர்ந்துருக்கும், மரம் செடி கொடி இருக்கும். அவங்க எந்த அடையாளத்தை வச்சு பார்க்க போகிறாங்க? அவங்க ஏதாவது ஒரு பெரிய மரம், ஒரு பாறை, அந்த மாதிரி ஏதாவது ஒரு அடையாளம் அவங்களுக்கு இருக்கும். அந்த இதுலேருந்து இவ்வளோ தூரத்தில் வச்சுருக்கன்ற அந்த இதில் தான் போய் எடுப்பாங்க. வீரப்பன் இறந்த பிறகு அந்த மாதிரி மக்கள் யாராவது தேடி அலைஞ்சாங்களா? தேடினதாக செய்தி இருக்குங்க. வீரப்பன் இறப்புக்கு பிறகு மக்கள் தேடி காட்டுக்குள்ளே போய் பணமெல்லாம் தேடி யாரும் கிடைச்சதெல்லாம் தகவல் இல்லை. வாய்ப்பு இல்லை கிடைக்கிறதுக்கு. எல்லாம் அப்படி போலீஸ் எடுத்துருப்பாங்களே, அது வாய்ப்பு இல்லை.
நீங்களும் கிட்டத்தட்ட அந்த ஊர் அந்த பக்கத்து அந்த பகுதியை சார்ந்தவர் தானே சார்? அதனால உங்களுக்கு அதுக்கு பிறகு என்ன நடக்குன்னு தெரியும் வந்து. வீரப்பன் இறந்த பிறகு அந்த காடு எப்படி இருக்கு? வீரப்பன் இருக்கிற வரையும் காட்டோட தன்மை வேற மாதிரி. வனவிலங்குகள்லாம் எண்ணிக்கை கூடிடுச்சு. மக்கள் உள்ள யாரும் மக்கள் சாதாரணமாக வேட்டைக்காரரும் மக்களும் உள்ள போக மாட்டாங்க. 2 சிக்கல் இருக்கு அவங்க போகிறதுக்கு. ஒன்று போலீஸ் சிக்கல் பண்ணுவாங்க. 2வது வீரப்பன் கையில் கிடைச்சாலும் பண்ணிடுவார்ன்ற ஒரு பயம் இருந்தது. அதனால் இப்போ காட்டில் இருந்த மரம் விலங்குகள் வீரப்பன் இருக்கிறவரையும் பாதுகாக்கப்பட்டது. நல்ல சிறப்பாக இருந்துச்சு. இன்றைக்கி பூரா அழிக்கப்படுது. வனவிலங்குகளும் வேட்டைக்கு வேட்டையாடி அழிக்கப்படுது. மரங்களும் கடத்தல்காரெல்லாம் இப்போ எளிமையாக போகுது. அதேமாதிரி காட்டுக்குள்ளே குவாரி நடத்துறத கூட அவர் தடை பண்ணியிருந்தார். அவர் இருக்க வரைக்கும் குவாரி கூட இப்போ நடக்கலை. இப்போ எல்லாமே நடக்குது. இப்போ இந்த குவாரி குவாரியிலேருந்து இப்போ எல்லாம் நடக்குது. வீரப்பன் இருக்க வரையும் காட்டுக்குள்ளே போகிறதுக்கு இப்போ பயப்படுவாங்க. இப்போ ரொம்ப எளிமையாக போகிறாங்க. வீரப்பனும் இருந்தார், இப்போ போலீஸ் படையும் இருந்தது. அதனால் யார்கிட்ட மாட்டினாலும் சிக்கல்ன்றதுனால யாரும் போக மாட்டாங்க. போலீஸ் கிட்ட நீ வீரப்பனுக்கு ஏதாவது எடுத்துன்னு போகணுன்னு சொல்லி சிக்கல் பண்ணுவாங்க, கேஸை போடுவாங்க, இல்லை ஆளை கொள்ளுவாங்க. அதனால் மக்கள் அது பயந்துட்டு யாரும் போக மாட்டாங்க. இப்போ எல்லாம் எல்லாருமே போகிறாங்க. இப்போ எதுவும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த 20 வருஷமாக வனம் அழிக்கப்பட்டது. அதுக்கு முன்னே அவர் பாதுகாத்தார். அவர் பேரிலேயே வனம் பாதுகாக்கப்பட்டது. வனவிலங்குலாம் நிறைய கூடியிருந்தது. இப்போ எல்லாம் காலி பண்ணிட்டாங்க. நிறைய காவல்துறை அதிகாரிகளை தொடர்பாக பேட்டி எடுத்திருக்கோம் சார். விஜயகுமார், தேவாரம் ஐபிஎஸ், ஹுசைன் அவங்களாம் என்ட்ரி பண்ணியிருக்கோம். இவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, வீரப்பன் இறப்புக்கு பிறகு வீரப்பன் இருந்தது வரைக்கும் அந்த பகுதிகளில் நலத்திட்ட உதவிகள் எதுவும் செய்ய முடியல. ஆனால் வீரப்பன் இறந்த பிறகு நிறைய நலத்திட்ட உதவிகள் அங்கே செய்யப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையான? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. வீரப்பன் இருக்கும்போதும் செய்யலை. இப்போ வழக்கமாக எல்லா இடங்களும் என்ன செய்கிறாங்களோ அதுதான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் கூடுதலாக அந்த பகுதி மக்கள் வந்து நிறைய பாதிச்சிருக்காங்க. அந்த மலைப்பகுதியில் இருக்கிற மக்கள்லாம் வீரப்பன் தேடுதல் வேட்டையில் பெரிய அளவுக்கு பாதிச்சிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இப்பயும் இப்போ மற்ற பகுதியில் என்ன செய்கிறாங்களோ அதான் சரி. சிறப்பு திட்டங்கள் அங்கே இல்லை. சிறப்பு திட்டங்கள் எதுவும் செயல்படுத்தலை. வழக்கமாக எல்லா இடத்துலையும் நடக்கிற வேலை தான் நடக்குது. இப்போ புதுசாக போயிட்டு வீரப்பந்ததுனால சில திட்டங்கள் செய்ய முடியாமல் போச்சு, இப்போ செய்கிறன்றதெல்லாம் கதை. அது காவல்துறை அதிகாரிகள் சொன்னாலும் அரசு சொன்னாலும் ஒரு தவறான செய்தி. இப்போ ஏதாவது ஒரு சிறப்பு திட்டம் அந்த மக்கள் பாதிச்சிருக்காங்க, பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் இதை செய்கிறோன்னு ஒரு அறிவிப்பாக சொல்லி செஞ்சாங்களா அது தெரியும். இல்லை செஞ்சாங்க, மக்களுக்கு செஞ்சாவே மக்கள்கிட்ட வெளியே வரப்போகுது. அப்படி கேட்டாவே கொடுக்குறதில்ல. இவங்க எங்கே போய் இவங்களாம் எங்கே செய்ய போகிறாங்க? அப்படியெல்லாம் அதெல்லாம் எதுவும் இல்லை. உங்கள் பார்வையில் வீரப்பனை பற்றி எப்படி சார் பார்க்குறீங்க? வீரப்பன் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற கேள்விக்கு உங்களோட பதில். வீரப்பன் வந்து ஒரு யதார்த்தமான குழந்தை மாதிரிங்க. ரொம்ப எளிமையான மனிதர். வெளியே நம்ம ஊடகங்கள் போலீஸ் சொல்கிற இந்த செய்தியெல்லாம் பார்க்கும்போது போயிட்டு பார்த்தோம்னா அவ்வளோ குழந்தை மாதிரி. அவர் ஒரு ரொம்ப மென்மையான மனிதர். மனிதநாயகனா அவர்கிட்ட தான் பார்க்க முடியும். தமிழரசன் வந்து இந்த பொன்பரைப்பி வங்கியில் பறிமுதல் பண்ணார். போயிட்டு அதில் தான் அடித்து கொல்லப்படுறாரு. காவல்துறை வந்து மாறு இடத்துலேருந்து அடிக்கிறாங்க, கொண்டுடுறாங்க. அப்போ அந்த சம்பவத்தை சொல்கிறார். அந்த பணம் எடுக்க போனது வந்து அந்த கிருஷ்ணராஜா சாகர் அணையை தகர்க்கிறது தான். தமிழ்நாட்டுக்கு தண்ணி விட மாட்டேன்றான். அதனால் அந்த அணையை உடைச்சிட்டா நமக்கு இயல்பாக தண்ணி வருன்றதால அதுக்காக தான் அந்த பணம் தேவை. அதுக்காக ஒரு வங்கியில் பறிமுதல் பண்ணோம் அப்படின்னு போகிறாரு. அப்போ அந்த செய்தி இப்போ சொல்கிறாரு வீரப்பன். ஏங்க ஒரு தமிழரசன் இப்படி பண்ணியிருக்காரு, போய் டேம் உடைச்சிருந்தா எவ்வளோ சனம் செத்துருக்கோம். ஆனால் மக்களில் வந்து ரொம்ப நேர்ச்சியவர். கொலை பண்ணிட்டார், அதை பண்ணிட்டார், இதை பண்ணிட்டார், அதெல்லாம் அந்த அவரை தற்காத்துக்கிறதுக்காக அதை இவ்வளவு கொலை பண்ணார். செல்ஃப் டிஃபென்ஸுக்கு தான் பண்ணியிருக்காரு. அவர் ஒன்றும் யாரையும் போயிட்டு பணத்துக்காகவோ சொத்தை அபகரிக்கிறதாகவோ கொலை பண்ணல. அவரை பாதுகாத்துக்கணும், காட்டி கொடுக்கணும் பண்ணியிருக்காரு. இப்போ அவரை அட்டாக் பண்ண போலீஸை பண்ணியிருக்காரு, ஃபாரஸ்ட் மக்களுக்கு தொல்லை பண்ணவங்கள பண்ணியிருக்காரு. அப்படி தான் அதில் கூட ஒரு நியாயம் தான் இருக்குது. வீரப்பன் செஞ்சதில் ஒரு நியாயம் இருக்குது. அவர் தற்காப்புக்காக செஞ்சதாக தான் பார்க்க முடியும். அது சட்டவிரோதமானதாக இருந்தாலும் சட்டத்தின்படி குற்றமாக கூட இருக்கலாம். ஆனால் அவர் தற்காத்துக்காக சில வேலைகளை செய்ய வேண்டியது அந்த அடிப்படையில் அவர் செஞ்சுருக்கார். மற்றபடி பார்த்தீங்கன்னா குழந்தை அந்த விருந்தோம்பலாம் காட்டில் இருந்தவங்க தான் பார்ப்போம். போன சாப்பாடு அந்த அவங்க நடந்துக்கிற விதமே ஒரு மாதிரியாக இருக்கும். பெருநகரங்களில் இருக்கிற படித்த பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்க கூட அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அந்த காட்டுக்குள்ளே அவ்வளோ அன்போடு இருப்பாங்க. தேவராஜ் மட்டும்தானே, இல்லை வேற யாருக்கும் மேலேயும் சந்தேகம் இருக்கா? வீரப்பனை இவங்க தான் காட்டி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது. இல்லை, தேவராஜ் மேலே இப்போ எல்லாரும் சொல்கிற இது வந்து தேவராஜ் மேலே தான் சார்ஜ் கடைசியாக வந்து நிற்குது. ஏன்னா கடைசி வரையும் தொடர்பில் இருந்தவர் அவர் தான். இப்போ அது இல்லாமல் வேறு தொடர்புகளும் இப்போ புதுசாக ஒரு நண்பர் பேசும்போது சொல்கிறாரு, மாதேஷ் சரஸ்வதின்னு 2 பேர் தான் கடைசியாக சாப்பாடு எடுத்து போய் கொடுத்தாங்க.